Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய தளமாக அங்கீகரிக்கப்பட்ட தட்சசீலம் தெற்காசியாவின் மிக முக்கியமான மகாவிகாரா எனப்படும் பெரிய பௌத்த மடாலய வளாகங்களில் ஒன்றாகும். பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள ராவல்பிண்டி மாவட்டத்தில் அமைந்துள்ள தட்சசீலத்தில் இடைக்கற்கால குகை, 4 ஆரம்பகால குடியிருப்புகளின் தொல்பொருள் எச்சங்கள், பெரிய பௌத்த மடாலயங்கள் மற்றும் ஒரு மசூதி மற்றும் ஒரு மதரசா ஆகியவை உள்ளன. தட்சசீலத்தில் உள்ள 4 குடியிருப்புகளின் எச்சங்கள் இந்திய துணைக்கண்டத்தில் 5 நூற்றாண்டுகளுக்கும் மேலாக நிகழ்ந்த நகர்ப்புற வளர்ச்சியின் முறையை வெளிப்படுத்துவதாக யுனெஸ்கோ கூறுகின்றது. கடந்த மார்ச் மாதத்தில் பாரிஸில் உள்ள யுனெஸ்கோவுக்கான பாகிஸ்தானின் நிரந்தர பிரதிநிதியிடம் தட்சசீல தொல்லியல் வளாகத்தில் பஞ்சாப் தொல்லியல் துறை மேற்கொண்ட மறுசீரமைப்பு பணிகள் குறித்த தகவல்களையும் புகைப்படங்களையும் ஒரு பார்வையாளர் அனுப்பி வைத்தார். சுவர்களுக்கு புனரமைப்பதற்கு பதிலாக புதிய கட்டுமானங்களை அமைப்பதும், ஏற்கனவே இருந்த பழமையான சுவர்களின் உயரத்தை அதிகரிப்பதும் போன்ற நடவடிக்கைகள் தொன்மையான வரலாற்று சின்னத்தின் நம்பகத்தன்மையையும் ஒருமைப்பாட்டையும் பாதிக்கக்கூடியதாக உள்ளது என்று அந்த பார்வையாளர் தனது முறையீட்டில் குறிப்பிட்டிருந்தார். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தொல்பொருள் சின்னங்களை பாதுகாப்பதற்கான யுனெஸ்கோ விதிகளை மீறி உலக பாரம்பரிய தளங்களில் சுவர்களை எழுப்ப சிமெண்டை பயன்படுத்துவதும் மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதும் ஒரு தீவிரமான விதிமீறலாகும். எனவே கடந்த ஜூன் 12ஆம் தேதி பாகிஸ்தானின் தொல்லியல் மற்றும் அருங்காட்சியகங்கள் துறை மற்றும் தேசிய பாரம்பரியம் மற்றும் கலாச்சார பிரிவு அமைச்சகம் ஆகியவற்றுடன் இணைந்து யுனெஸ்கோ அமைப்பு தட்சசீல அருங்காட்சியக வளாகத்தில் ஒரு கூட்டு தொழில்நுட்ப ஆய்வை மேற்கொண்டது. இந்த ஆய்வில் சிமெண்ட் உள்ளிட்ட நவீன கட்டுமான பொருட்கள் பயன்படுத்தப்பட்டது மிக எளிதாக அடையாளம் காண முடிந்திருக்கிறது. காந்தாரா மற்றும் வேதகால வரலாற்றின் முக்கிய தளமான தட்சசீலத்தில் புதிதாக மாற்றம் செய்யப்பட்ட தேவையற்ற தலையீடுகளை உடனடியாக நிறுத்தாவிட்டால் அதன் மதிப்புமிக்க அந்தஸ்து இழக்கும் அபாயம் ஏற்படும் என்றும் யுனெஸ்கோவின் அபாயத்திற்குள்ளான இடங்கள் பட்டியலில் சேர்க்கப்படும் என்று யுனெஸ்கோ எச்சரித்திருக்கிறது. ஜெர்மனியில் உள்ள ஒரு உலக பாரம்பரிய தளத்தை பட்டியலில் இருந்து நீக்கியதைப் போலவே இந்த தளமும் நீக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறது. இதற்கிடையே சிர்காப் மற்றும் மோஹ்ரா மொராடு ஆகிய இடங்களில் நடைபெற்று வரும் பணிகளை மறுசீரமைப்பு என்று குறிப்பிடுவது சரியல்ல என்று கூறியிருக்கும் பஞ்சாப் தொல்பொருள் துறையின் தலைமை இயக்குனர் மாலிக் ஜாகிர் அப்பாஸ், மறுசீரமைப்பு பணிகளை திரும்பப் பெறுவது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். 1997ஆம் ஆண்டு முதல் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மேலும் 24 இடங்களை யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்க பாகிஸ்தான் முயற்சி செய்து வரும் நிலையில் யுனெஸ்கோவின் எச்சரிக்கை அந்நாட்டுக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.